விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அரசு பள்ளி காலை உணவில் பள்ளி விழுந்த விவகாரம் தொடர்பாக பள்ளியின் தற்காலிக சமையலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் கூற கேட்கலாம். கோபிநாத், எவ்வளவு சமையலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பாக மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பக்கத்துல இருக்கிற கிராமம் தாங்க ஆனாவாரி கிராமம். ஒரு சின்ன கிராமங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருது. இந்த பள்ளியில 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 67 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல வழக்கம் போல 8 மணிக்கு தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய சமையல்கள், தற்காலிக பணியாளர்கள் சசிகலா மற்றும் கலைச்செல்வி ஆகிய 2 பேருமே காலைல உணவு வழங்குறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு கடைசி தட்டுல பாத்தீங்கன்னா பள்ளியோட வால் மட்டும் இருக்கு. இதை பார்த்த உடனே சமையல்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தலைமை ஆசிரியர் பாலுகிட்ட போய் சொல்றாங்க, சார் பள்ளி வால் மட்டும் தான் இருக்கு, முழு பள்ளியோட உடம்பு எந்த தட்டுல போயிருக்குன்னு தெரியல, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னோடனே உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இருவேல்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எச்எம் தகவல் சொல்றாங்க. அதே போல கலெக்டர் ஆபீஸ்க்கும் தகவல் சொல்றாங்க. உடனே கலெக்டரோட நேர்முக உதவியாளர் சத்துணவு இந்திரா தேவி வந்துடுறாங்க. தொடக்க கல்வி அலுவலர் வந்துடுறாங்க. உடனே டாக்டர் டீம் பசங்களை தரவா செக் பண்றாங்க. உங்களுக்கான முதல் சிகிச்சையும் கொடுக்கப்படுது. தொடர்ந்து பசங்க ஸ்டேபிளா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படல. அதிர்ஷ்டவசமாக அனைத்து குழந்தைகளும் நன்றாக இருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த 2 பேரையும் தற்காலிக பணியாளர்கள் 2 பேருமே மொத்தமா அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து சம்பவம் குறித்து விளக்கமும் எச்சம்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இது போல சமையல் கூடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை முழுசா நீக்கணும். அந்த பள்ளியில எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தற்போது மருத்துவர்கள் சொல்ற தகவலை பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகள் அத்தனை பேருமே ஸ்டேபிளா இருக்காங்க. பள்ளியோட மற்ற பாகங்கள் எங்க இருக்கு பசங்களை முதல்ல இந்த தகவல் வந்தோன்னு எச்எம்ல சொல்ல யாருமே சாப்பிட விடல. முதல்ல பசங்க தட்டை முதல்ல வாங்கிடுறாங்க. அதன்படி குழந்தைகள் எல்லாமே இப்ப நல்லா இருக்காங்க. நம்ம இந்த சம்பவம் மாவட்டத்துல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துக்குன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.